கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய தன்மைகள் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்களுடைய தன்மையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% கட்டாயம் என்ன பண்ணோம், ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட என்னெல்லாம் செய்யப்போகுது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பெக்டடோட வரக்கூடிய உங்களுக்கு 4 கிரகங்களுடைய வலிமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்க போகுது. வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்களா, 4 கிரகங்கள். அது என்ன சார், ஆரம்பிக்கும் போது 9 கிரகம்னு சொன்னீங்க, இப்போ ஏன் இந்த 4 கிரகங்களை மையமாக எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடக ராசியில் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சமாக உட்காந்துருக்காரா, அப்படி உச்சம் பெற்று ஜம்முன்னு உட்காந்துருக்காரா. அதுக்கடுத்து நம்முடைய நவ கிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய நவகிரக நாயகன் சூரிய பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் தன்னுடைய சொந்த வீடு, அதாவது சுய வீடுன்னு சொல்லுவோம்ல, சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். சிம்ம ராசியில் நம்முடைய சூரிய பகவான் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி நைட்டு, 17ஆம் தேதி காலை வரையும் அவர் என்ன பண்ணுறாரு, சிம்ம ராசியில் வந்திருப்பார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கும். எல்லாருடைய அறிவுக்கு மிகப்பெரிய காரக கிரகமான புதன் பகவான் இந்த மாதம்தான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அவருடைய மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். கன்னி ராசி நம்முடைய புதன் பகவானுக்கு மூல திரிகோண வீடு. ஸோ அந்த வீட்டில் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ண போகிறாரு, ஜம் பண்ணி போய் உட்கார போகிறார். அப்படி 7ஆம் தேதிக்கு மேலே, அப்படி 7ஆம் தேதி அப்படி ஜம் பண்ணி போய் என்ன பண்ணுறாரு, புதன் கன்னி ராசியில் மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உச்சமடைகிறார், அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார். மூல திரிகோணம் புதன் பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அனைவரும் நேசிக்கக்கூடிய, அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியில் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். ஆக மொத்தம் ஒரு கிரகம் உச்சமடையுது, 2 கிரகம் ஆட்சி, இன்னொரு கிரகம் மூல திரிகோணம் வருது. அப்போ கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய வலிமையின் அடிப்படையிலும் மற்ற ஏனைய கிரகங்களுடைய தன்மையிலும் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இயங்கப் போகிறது என்பது உண்மை. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த கிரகம் உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத வீடியோவில் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் சிறப்படையக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே போல் வீடியோ பார்க்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நம்முடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்முடைய யூடியூப் சேனல்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சென்றடையும். ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் மற்றும் பிரபஞ்ச சக்தியாலும் ஒவ்வொரு விதமாக கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப உள்வாங்கிற சக்தியில் இருக்கோ, ஸோ அதை என்ன பண்ணலாம், நீ கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் தான் உங்களையே நீங்களே யோசித்து, நம்மளாக இப்படி இருக்கும், பரவாயில்லையே, நம்ம வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை சூப்பராக இருக்குது. ஸோ இது நான் பொதுப்படையாக, அதாவது பொத்தம்படையாக சொல்லலை, ஏன்னா கிரகங்களுடைய தன்மையை வச்சு தான் மெயினாக சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ராசியின் அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் ராசியின் அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கனால கிட்டத்தட்ட உங்களுடைய மன தெளிவு ஏற்படும். மனக்குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவுகள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். 17ஆம் தேதிக்கு முன்னாடி, 17ஆம் தேதிக்கு அப்புறம்னு. இந்த 17ஆம் தேதி வரையும் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக யோசித்து முடிவெடுப்பீங்க. நீங்கள் அவசரப்பட்டு எத்தனை விஷயங்களையும் முடிவெடுத்தனால தான் இப்போ லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. கஷ்டப்பட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்குலாம் உதவி பண்ணிட்டீங்க. அது எப்படின்னா, அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட வந்து உண்மையிலேயே நீங்கள் நல்லவங்க, நீங்கள் என் கூட இருந்தால் போதும், நீங்கள் எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்தால் போதும் அப்படின்னு அன்பின் மூலமாகவோ உறவின் மூலமாகவோ நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டால் மட்டும் போதும். அது அண்ணன் தம்பி உறவாக இருக்கலாம், அண்ணன் தங்கச்சி உறவாக இருக்கலாம், ஸோ அல்லது நட்பாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், இல்லை காதலனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், எனி மோர் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா இந்த கண்ணை கட்டிட்டு கிணத்துல வாங்கி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த கேரக்டரில் தான் நீங்கள் மாறிடுறீங்க. ஆஹா, உண்மையிலேயே நம்மளை அக்கறை வச்சுருக்காங்களோ அப்படிங்க நினச்சிட்டு நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. அப்படி மாட்டினால தான் இப்போ ஒரு 3 வருஷத்தில் நிறைய எதிர்வினைகளை சந்திக்கிங்க. ஸோ அந்த எதிர்வினைகளை போக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போகுது. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உங்களுடைய வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் அப்படிங்கிற செயல்பாடெலாம் என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. தடைப்பட்டு வந்த அத்தனை விதமான காரியங்களையும் என்ன பண்ண போகிறீங்க, முறியடிக்க போகிறீங்க. அது வேலையிலையாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள உறவுகள் மூலமாக ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பாக இருக்கட்டும். ஸோ அத்தனை விதமான ஒரு என்ன சொல்கிறா கஷ்டம், துன்பம், துயரங்கள் எல்லாத்தையும் தூக்கி உகரமாக வச்சுட்டு நீங்களாக வாழக்கூடிய ஒரு தன்மையில் வாழ போகிறீங்க. அதே போல் கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ சொன்ன மாதிரி தான், நம்ம சிம்ம ராசிக்காரங்க ஒரு 1.5 வருஷமாக நிறைய மன அழுத்தத்தை சந்திக்கிங்க. மனசை விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு மன அழுத்தம் இருக்குன்னா அதில் ஒரு 3 ராசி மிக முக்கியமான ராசி. அதில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டான ராசி. அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம். நீங்கள் இங்கே ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு விஷயம் கரெக்டாக முடிவெடுத்து கரெக்டாக பண்ணணுன்னு அதுக்கு உயிருக்குயிராக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்வால்மெண்ட்டை கொடுத்துருப்பீங்க. உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும், அல்லது உங்களை சார்ந்த ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே நீங்கள் செஞ்சது சரின்னு தெரிஞ்சும் அது தவறுன்னு சொல்லி உங்களை குழப்பி விட்டு கஷ்டப்படுத்தி நிறைய அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அழுத்தம்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் 1.5 வருஷம் இருந்துச்சு. அதே போல் கிட்டத்தட்ட நம்ம சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. உங்கள் மனசு ஒருத்தவங்களை ஓகே பண்ணதுனாலே அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் ஃபில்ட்ரு பண்ணி தான், கேர் பண்ணி தான் என்ன பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ அப்படி செலக்ட் பண்ண நபர்கள் உங்களை என்ன சொல்கிறேன்னா ஏமாற்றக்கூடிய, உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளை எளிதாக செஞ்சுட்டு நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி நடிக்கிறது, இல்லை உங்களை அந்த அன்புக்கு கொண்டு வரந்தண்டியும் உங்களை அப்படியே பின்னாடியே நாடி வந்துட்டு நீங்கள் அவங்க உண்மையான அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்பி நீங்கள் போன பிறகு நான் ரியலாக தான் இருந்தேன், நான் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கல, ஆனால் நான் ஏமாத்துறேன் அப்படின்னு அது சொல்லாமல் சொல்லுவாங்க, ஆனால் ஏமாற்றிருப்பாங்க. அப்போ அந்த வலியும் வேதனையும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம பூர்வ நட்சத்திரக்காரர்கள் கடந்த 2025 ஜூலைக்கு அப்புறம் இந்த கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக எவ்வளோ அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லவே முடியாது. உங்களை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு உன் மனசில் உள்ள பிரச்சனை, போராட்டம் இப்போ கடந்து வந்த இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே, அதாவது ரொம்ப வருஷமும் வேண்டாம், இந்த 1 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லுங்கன்னு சொன்னால் ஒரு நாள் முழுமையாக சொல்லி முடிக்க கூட போய்கிட்டே இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அந்த நிலை இப்போ தான் கடந்து வந்துக்கிருக்கீங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது.
மக நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியிலே கேது போவான், அதாவது நட்சத்திர ரீதியாக ராசிலையும் நட்சத்திர ரீதியாகவும் கேது போவான் மக நட்சத்திரத்தில் போயிருக்கனால ஸோ இப்போ 2 மாதம் ஒரு தடுமாற்றம் இருந்துருக்கு. ஏதோ தவறான முடிவு எடுத்துட்டோமோ, யாரை நம்பிட்டோமோ, இவங்களை இது பண்ணிட்டோமோ, ஸோ யோசிக்காமல் பண்ணிட்டோமோன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அந்த குழப்பத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் அதற்கான ஒரு சரியான மாதம். நீங்கள் யோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா இந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள், விநாயகரை பார்த்துட்டு வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான சரியான பாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரகரீதியம் உண்டு. சிம்ம ராசியில் பிறந்த பூர்வ நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், அல்லது உத்திரம் நட்சத்திரம், மக நட்சத்திரம், யாராக இருந்தாலும் சரி, உறுதியாக பதவி உயர்வு உண்டு. ஒரு அந்தஸ்து, அங்கீகாரம், அற்புதமான மாற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போகுது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மேக்ஸிமம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டால் அதில் லாக் ஆகணும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது பத்திரம் பதிகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களை ரீட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கடுத்து மறுநாள் நீங்கள் பதிவு செய்வது உங்களுக்கு லைஃப்பில் நல்லாயிருக்கும். ஜாமீன் கையெழுத்து போட சொன்னால் எக்காந்த கொண்டு போடாமல் தவிர்த்து விடுவது உங்களுடைய பாதையை நீங்கள் சரியான பாதையை நோக்கி போவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நான் கேட்டது கொண்ட ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மீண்டும் எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது வந்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பொது பலனே. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? உங்கள் சுய ஜாதகத்துடைய வலிமையை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் கடந்த கால செயல்பாடுகளை மிக துல்லியமாக என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கடந்த காலங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற எதிர்பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஏன்னா கட்டாயமாக நீங்கள் எந்த நாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாநிலம்னு சொல்லிடுங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எந்த நாடுங்கிறத சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் என்ன பண்ண முடியும், நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கட்டாயமாக பார்க்கணுன்னு விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு உள்ளங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, நானும் என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து தெரிஞ்சு சில என்ன சொல்கிற நிறை குறைகளை அறிஞ்சு என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் எதுவுமே தெரியாது சார், என்னுடைய பேரும் என்னோடய குறிப்பிட்ட வயது மட்டும்தான் எனக்கு தெரியும், இதை வச்சு நீ சொல்லிடுவீங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே இந்த ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் என்ற மிகப்பெரிய ஒரு காரகம் இருக்குது. ஸோ அந்த அந்த பிரசனத்தை வச்சு கிரகங்களுடைய அமைப்பை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, கடந்த காலம் சம்மந்தப்பட்டது எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறது தான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ விருப்பப்படுகின்ற நம்முடைய அன்பு நேயர்கள் உறுதியாக கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான துல்லியமான பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தரும் நம்முடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.